சங்கீதம் அதிகாரம் 98. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது இரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்கப் பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய இரட்சிப்பைக் கண்டது. பூமியின் குடிகளே, நீங்களெல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கெம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீதசத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்காள சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கெம்பீரித்து பாடக்கடவது. அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயந்தீர்ப்பார். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அவர் அளித்த இரட்சிப்பையும் அவரது நீதியான ஆட்சியையும் கொண்டாடும் ஒரு மகிழ்ச்சியான சங்கீதமாகும். இது மனிதர்களை மட்டுமல்லாமல் பூமி முழுவதையும் தேவனை மகிழ்ச்சியுடன் ஆராதிக்க அழைக்கிறது. தேவனுடைய கிரியைகள் மறைக்கப்படாதவை, அவர் இரட்சிப்பு வெளிப்படையானது, அவர் தீர்ப்பு நீதியுடனானது என்பதை இது நினைவூட்டுகிறது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. கவலைகள் உங்கள் ஸ்தோத்திரத்தை தடுக்க விடாதீர்கள். இந்த நாளிலும் நன்றி நிறைந்த உணர்வினால் உங்கள் இருதயம் நிரம்பட்டும். மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். கர்த்தருடைய சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்வில் நிறைந்திருப்பதாக. ஆமேன்.